ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட் வீக் வியாழக்கிழமைக்கு எடுத்தது என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி வந்து சமையல் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது, வெறும் டிஃபன் மட்டும் தான் வந்து பண்ண போகிறேன். வாரத்தில் ஒரு நாளாவது பசங்களுக்கு அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி தான் கொடுத்து அனுப்புவோம். அது இன்றைக்கி தான் வந்து நேத்தியே செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன். அதனால் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் கீழே கோலம் போடுறதுக்கே வந்தேன். மாடு வந்து நின்றுட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு மாட்டுக்கு தீனியை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோலம் போட்டேன். தீனி வர காலி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி தான் வந்து வாங்க போகலான்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவினிங் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலைலாம் வந்து இருக்குது. மாதம் பிறந்துச்சு. நம்ம மளிகை பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து போகணும். பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் கிச்சனில் வந்து இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஏற்கனவே வாங்கினது என்ன இருக்குது, என்னென்ன தேவைப்படுதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்து எழுதி வச்சா தான் ஈவினிங் வந்து கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு எனக்கு ரொம்ப சிம்பிளான கோலம் தாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கோலம் போடுறதுக்கு வந்தேன். மாடு தீனி சாப்பிட்டுருச்சு. 10ல் 8 அதனால தான் எங்கள் வாசல்லே வந்து நின்றுட்டு இருந்தது. நிற்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் மேலே வந்துட்டேன். வந்து கடகடன்னு வந்து சப்பாத்தி போட்டு அவங்க எல்லாருக்குமே லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். வெற்றிக்குட்டிக்கு வந்து கிடையாது இன்றைக்கி ஸ்கூலு, சாதனாக்கு மட்டும்தான் வந்து ஸ்கூல் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் லஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டு வீடு வாசலில் வந்து பெருக்கி தள்ளிட்டு சோஃபா கவர்லாம் போட்டு ஓரளவு கம்ப்ளீட்டாக என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் மாதம் பிறச்சு இல்லைங்களா, ரேஷனில் எப்போ வேணாலும் வந்து பொருள் போடுவாங்க. அதுக்கு தான் அந்த சாக்கு பையில் வந்து இந்த பருப்பு சர்க்கரை எல்லாம் வாங்குறதுக்கு பை வச்சு அப்புறம் பர்ஸில் கார்டு பணம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கீழே இறங்கும்போது வண்டியில் டிக்கியில் வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம வெளியில் போகும்போது ரேஷனில் போட்டால் கூட அப்படியே வாங்கிட்டு வந்துடலாமேட்டு அதை ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அந்த லஞ்ச் பேக் வந்து பார்த்திங்கன்னா சாதனாவை தான் அது ஜிப்லாம் போயிடுச்சு, வேறு வாங்கிட்டேங்கிறதுனால அது அப்படியே தான் வச்சுருந்தேன். அது கீழே வந்து நம்ம கேட்டில் வந்து பால் பாட்டில் போடுறதுக்கு ஒரு சாக்கு பை தான் தொங்க விட்டுருப்பேன். அது இந்த மழையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சு ஒரு மாதிரி கருப்பாகி ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இல்லை. சரி அதை மாற்றிடலாமேன்ட்டு இந்த பை தூக்கி வச்சுருக்கிறேன். கீழே இறங்கும்போது தான் அந்த வேலையில் வந்து பண்ணணும். சாதனா குட்டி வந்து கிளம்பிட்டுருக்குறோம். கிச்சன் வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்மளே சொன்ன மாரி தாங்க இன்றைக்கி வந்து டிஃபன் மட்டும்தான், சாப்பாடுலாம் எதுவும் வந்து செய்யலை. பழைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, நானும் வெயிட்டிங் தானே. மதியத்துக்கு பழையது இருக்குது. சப்பாத்தி மாவு கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து பிசைஞ்சிருக்கிறேன். ஜாம் இருக்குது, இந்த தக்காளி சாஸ் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு நாங்கள் 2 பேரும் தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம். பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்து தான் வந்து நானும் வெற்றிக்குட்டி டீ போட்டு குடிக்கணும். காலையில் இப்போ மேக்ஸிமம் காலையில் எழுந்ததும் டீ போட்டு குடிக்கிறது இல்லை, பொறுமையாக தான் குடிக்கிறது. கையோட இட்லிக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். இட்லி மாவும் இல்லை. இட்லி அரிசியும் வந்து ரவை தான் இருந்தது, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது காலி ஆகிடுச்சு. சரி இருக்கிற அரிசி ஊற வச்சிடலாமென்ட்டு ஊற வச்சுருக்கிறேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆகணும். மணி 8:45 ஆகிடுச்சு. நான் ரெடி ஆகிட்டு பசங்களை கொண்டு போய் விடணும். அப்புறம் சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பண்ணுவேன். குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். அதாவது வீடியோ எடுத்துருவோம். அது வந்து நான் கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணுறேன். கைன் மாஸ்டரில் அதை போட்டு அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அது வாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ண வீடியோ கொடுத்த வாய்ஸும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி அப்புறம் கைன் மாஸ்டரில் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 2லேருந்து 2.5 மணி நேரம் கூட ஆகும் எனக்கு ஸ்டார்டிங்கில். இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சிங்க. அதாவது வீடியோ வந்து மெயினாக நம்ம டைமிங்கை பொறுத்து இருக்குது. வீடியோ எடிட்டிங்கை நம்ம பண்ணுறதுக்கான டைம் வந்து இப்போ அதிக நேரமாக வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இப்போ இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விலாக் தான், ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ள விலாக் தான். இதில் எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் கடகடன்னு எடிட் பண்ணிவிட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். நான் வீடியோ வந்து அந்த டைமிங்கை பொறுத்து தான் எனக்கு வீடியோ எடிட்டிங்க்கான டைமிங் வந்து எனக்கு எடுக்கும். என்னுடைய யூடியூப்புக்கு நான் வீடியோ எப்படி ஷேர் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாமே வந்து ஃபோனில் தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுத்துருவேன். அதுக்கப்புறமா அதுக்கு தனியாக நான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கணும். இப்போ இதே லைவாக பேசி நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தோம்னா எனக்கு வந்து இந்த எடிட்டிங் டைமிங், இந்த வாய்ஸ் கொடுக்குற டைமிங்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம லைவாக பேசி வீடியோ எடுக்கிறது இல்லை இல்லைங்களா, நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் அப்புறம் கடைசியாக தான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறோங்கிறனால எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதுலேயும் ஒரு சிஸ்டர் முன்னாடி ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு எடிட் பண்ணுவீங்களா இல்லை எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு கடைசியாக தாங்க வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. என்னுடைய யூடியூப் பொழப்பு இப்படி தாங்க வந்து போகுது. அப்புறம் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, யாருப்பா அந்த 2000 பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏதோ வந்து டெய்லி வீடியோ ஷேர் பண்ணணுமேங்கிறதுக்காக தான் வீடியோ பண்ணுறேன். அதாவது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து யூடியூப்பில் எனக்கு கொஞ்சம் வருமானம் வருது.
வருது. அதாவது மாதம் மாதம்லாம் எனக்கு வருமானம் வராது. 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் எனக்கு வருமானம் வந்து வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் என்னை மட்டும் காமிச்சு தான் நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன வேலைகள் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் அன்னன்னைக்கு எடுக்கிற வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். மற்றபடி வந்து நம்மளுக்கு கூட சேர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு சாதனா பார்க்கோ இல்லை பசங்களுக்கும் பெருசாக அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வேறு வழி இல்லை. நான் காமிச்சதே தான் காமிக்க முடியும், போட்டதே தான் போட முடியுது. அதனாலேயே வந்து எவ்வளோ நாள் தான் வந்து அதையே வந்து பார்ப்பீங்க, உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அதனால கூட எனக்கு வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து வியூஸ் ரொம்ப வர்றது கிடையாது. இப்போ ஒரு விலாக் வந்து ஷேர் பண்ணேன்னா ஒரு 2000 பேர் வந்து முன்னாடிலாம் 2000, 2500, 3000 பேர்லாம் வந்து பார்ப்பாங்க. இப்போ 2000 பேர் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால தான் வந்து நான் டைட்டில் அப்படி கொடுத்துருப்பேன், யாருப்பா அந்த 2000 பேருன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இப்போ ஒரு விலாக் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன்னா குறைஞ்ச ஒரு 2-3 நாளுக்குள்ளே அந்த 2000 வியூஸ் வந்து வந்துடுது. இவங்களால தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட் வந்து ஏறும். எனக்கு யூடியூப்பில் எனக்கு பெருசாக அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வருமானம் வந்து கிடையாதுங்க. எனக்கு யூடியூப் சேலரி வந்து 2 மந்த் இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து வரும். எவ்வளோலாம் வந்து கேட்காதீங்க, சொல்கிற அளவுக்கு இல்லை. அதனால தான் நான் ஷேர் பண்ணுறது இல்லை. அப்புறம் நினைக்கலாம், அப்புறம் ஏன் எதுக்காக நீங்கள் யூடியூப்பில் வீடியோ ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 5 வருஷமாக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் என்னைக்குனாலும் நம்மளுடைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நாளாவது ரீச் ஆகும். நம்ம யூடியூப்பில் வந்து மாதம் மாதம் வருமானம் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் தான் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து போடுறேன். தொடர்ந்து வந்து 5 வருஷமாக போடுறதுனால இதை விடவும் எனக்கு வந்து மனசு வரல. என்னைக்குனாலும் நம்ம ரீச் ஆகும்னு ஒரு நம்பிக்கை தான். ஒரு பக்கம் இப்படி வந்து நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மேலேயும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து நான் என்னுடைய வீடியோ குவாலிட்டி கிளாரிட்டிலாம் அந்தளவுக்கு வந்து இருக்காது. ஏன்னா நான் வந்து சும்மா ஒரு லோக்கல் ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கிறேன். அந்த ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். அந்தளவுக்கு அது கிளாரிட்டிலாம் வந்து இருக்காது. இந்த கேமராலாம் வந்து கிடையாது, லைட்டிங் கிடையாது, மைக் கிடையாது. வீடியோ சில சமயம் ஸ்டாண்டில் வச்சு எடுப்பேன், சில சமயம் கையிலே வச்சு எடுக்கிறதுனால ஷேக்கிங் ஆகும். அதனால் என்னோடய வீடியோ வந்து மற்றவங்க வீடியோஸ் பார்க்குற மாதிரிலாம் அந்தளவுக்கு வந்து பக்காவாலாம் வந்து இருக்காது. அது எனக்கே வந்து தெரியும். அதனால் கூட என்னுடைய வீடியோஸ் வந்து ரீச் ஆகாமல் வந்து இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் வந்து இப்போ செலவு பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு சுச்சுவேஷன் வந்து கிடையாது. கேமரா வாங்குறதுக்கோ இல்லை நல்ல குவாலிட்டியாக நல்ல கிளாரிட்டியாகவே கேமரா இருக்க மாதிரி ஃபோன் வாங்குறதுக்கோ லைட்டிங்கு மைக்கு இதெல்லாம் வாங்குறதுக்குலாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு இப்போதைக்கு வசதி கிடையாது. அதனால தான் நான் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கல. இப்போதைக்கு இந்த யூடியூப்பில் வர வருமானம் ஏதோ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்தமாரி நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணால் கூட கொஞ்சம் நம்மளுடைய வீடியோஸு எல்லாம் ரீச் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது தான். ஆனால் அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் அப்படி. நம்ம மற்றபடி வேறு எதனாவது யூடியூப்பை விட்டுட்டு வேறு எதனாவது வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதனாவது பண்ணுறதுக்காகலாம் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு சூழ்நிலை சரியில்லை. அதனால தான் நான் எதுலேயுமே வந்து ஸ்டெப் எடுக்காமல் வந்து இருக்கிறேன். ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணலாம் தான். இருந்தாலும் எனக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப வருது. பேக் பெயினோட போட்டு நம்ம அதில் சம்பாரித்து திருப்பி நம்ம கூடமா முடியாமல் போய் செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு போடாமலே இருந்துடலாமே, அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். எப்போயாவது 1-2 வார ஆர்டர் மட்டும் வந்து போட்டு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சாதனாப்பா இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து நேரம் சரியில்லை, ஒரு 2 வருஷத்துக்கு வந்து எதுவுமே வந்து பண்ண வேண்டாம், இப்போதைக்கு யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன், அது மட்டும் அப்படியே போயிட்டுருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால நானும் பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கல, ஏதோ ரெகுலராக வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். என்னுடைய யூடியூப் பொழப்பு இப்படி தாங்க வந்து போகுது. இந்த நேரத்தில் அந்த 2000 பேருக்கு கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அதை ரெகுலராக பார்க்குற சிஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுறது பார்க்குறாங்களா, இல்லை புதுசாக வர அந்த 2000 பேர் தான் வந்து பார்க்குறாங்களேன்னு வந்து தெரியல. இருந்தாலும் அவங்களால தான் எனக்கு இந்த யூடியூப்பில் ஒரு வருமானம் வந்து வருது. இந்த நேரத்தில் வந்து என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து வந்து பார்த்துட்ருக்குறவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் நிறைய சிஸ்டர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ரெகுலராக வீடியோஸ் வந்து போடுறீங்க, உங்கள் வீடியோஸ் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது, உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கற்றுக்குறோம், ஃபாலோ பண்ணுறோம்லாம் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக லக்கு ஒன்று வேணுங்க. எனக்கு அந்த யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த லக்கு இல்லையோ என்னமோ தெரியல. நானும் தொடர்ந்து 5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ஒரு நாள் நாமளும் வந்து இதில் ஜெயிச்சு காமிப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி தான் நான் வந்து சொல்லுவேன். ஒன்ஸ் இதில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வியூஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சுனாலே நல்ல வருமானம் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம எடுக்கலாம். என்ன பண்ணுறது, எனக்கு தான் இந்த லக்கும் கிடையாது, கொடுப்போனே இல்லை. ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம மேலேயே வந்து மிஸ்டேக் இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது. நம்ம வீடியோஸில் அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கண்டென்ட் எதுவும் கிடையாது. ஏதோ வீடியோ போடுறோம், வியூஸ் கொஞ்சோண்டு வருது, சொல்லிக்கிற அளவுக்கு வருமானம் இல்லை, அவ்வளோதாங்க. என்னோடய யூடியூப் பழப்பு இப்படி தான் வந்து போகுது.
சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விளாக் தான். என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் நான் சும்மா லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமும் வந்து ஈவினிங் மேலே தொடர்ந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அதை நான் நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி விளாக் இதோட வந்து முடியுது.